வணக்கம். இன்றும் தூவானம் உங்களை மகிழ்ச்சியோடு வரவேற்கிறது. இயற்கை எழில் மிகுந்த ஒரு சூழல், குளிர்ச்சியான காலநிலை. நிச்சயமாக குளிர்ச்சியான காலநிலை என்பது மனதுக்கும் குளிர்ச்சியாகவே இருக்கும். தூவானமும் உங்களுக்கு குளிர்ச்சி தானே? உங்களை நாங்கள் முதலில் அழைத்து செல்வது மொழி நடனம் பார்த்து மகிழ. எண்ணூறு பொன்னூறு எண்ணூறு பொன்னூறு என்னை குடியிருத்தி எச்சமெல்லாம் தான் விழுங்கி உன்னை வளமாக்கி உயர்த்திவிட நினைத்தாயே. எண்ணமெல்லாம் நீயேதான், எண்ணமெல்லாம் நீயேதான், எழுத்தெல்லாம் நின் புகழ்தான். கண்ணிரண்டில் உன் கனவே காட்சியளில் மிகைக்கிறதே. மண்ணாளும் மன்னரெல்லாம் உன்னுள்ளே புதைந்திருக்க, மண்ணாளும் மன்னரெல்லாம் உன்னுள்ளே புதைந்திருக்க எப்படி நான் மறவேன்? என்னுள்ளே நீ புதைந்தாயே. பெருங்கடலே கிழக்காகும், பெருங்கடலே கிழக்காகும், பேராறு சுற்றி வரும் கரையோரம் செம்படவர் களிப்புற்று மீன்பிடிப்பர். கதிராடும் கழனி எங்கும் கடலாடும் ஓடம் கான், கதிராடும் கழனி எங்கும் கடலாடும் ஓடம் கான். நடமாடும் வெள்ளை மேனீர் நவில்வேனே கனிந்தாயே. சுற்றிவர பசுமைதான் உனது, சுற்றிவர பசுமைதான் உனது, சுற்றுலாவுக்கு நாவலாறு அழகு. அருகம் குடாமுனையும் அமைந்திருக்கும் மண்மலையும், அருகம் குடாமுனையும் அமைந்திருக்கும் மண்மலையும், கொட்டுக்கள் குடாக்களியும் கோமாரி ரொட்டை மடு. செங்காமம் சின்ன உள்ளை சிறப்புத்தான் மகிழ்ந்தாயே, செங்காமம் சின்ன உள்ளை சிறப்புத்தான் மகிழ்ந்தாயே. வெட்டைவழி வீரை மரம் விரால் மீனு பாலைப்பழம், வெட்டைவழி வீரை மரம் விரால் மீனு பாலப்பழம். எருமை தயிர்கடையும் எண்ணூறு பொன்னூறு, எருமை தயிர்கடையும் எண்ணூறு பொன்னூறு. சுரையிலே தேன்பிழிந்து, சுரையிலே தேன்பிழிந்து சுவைக்க அதில் இறைச்சி இட்டு மனையிலே கட்டி வைத்து மாதமெல்லாம் தந்தாயே. தோகை மயிலழகும் தும்பிக்கை சாதழகும், தோகை மயிலழகும் தும்பிக்கை சாதழகும். வேடிக்கை பார்ப்பதென்றால் விருப்பம்தான் எண்ணூறு, வேடிக்கை பார்ப்பதென்றால் விருப்பம்தான் எண்ணூறு. வாழ்க்கை எத்தனையோ அனுபவங்களை, எத்தனையோ புதுமைகளை எங்களுக்கு சொல்லித் தந்திருக்கிறது, அறிமுகப்படுத்தி இருக்கிறது. அதே போல புதுப்பித்திருக்கிறது, புரட்டி போட்டிருக்கிறது. இவை எல்லாமே சிறந்த அனுபவங்களாக படைப்பாளிகளால் நமக்கு தரப்படுகிறது. இலக்கியவாதிகளால் அது மீண்டும் அறிமுகப்படுத்தப்படுகிறது. இத்தகு படைப்பாளிகளை, இலக்கியவாதிகளை, கலைஞர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தும் பட்டறைக்கு இன்றும் உங்களை நாம் அழைத்து செல்கிறோம். இன்று பட்டறைக்கு தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்காக வந்திருக்கும் அதிதி தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர். தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கும் அவர் ஒரு கவிஞர் மட்டுமல்ல, இதழாசிரியரும் கூட. அவர்தான் அருணா சுந்தரராசன் அவர்கள். வணக்கம். வணக்கம். அருணா சுந்தரராசன் அவர்களே, நீங்கள் தமிழ்நாட்டிலிருந்து எங்களுடைய நிகழ்ச்சிக்கு அதிதியாக வந்திருந்தாலும் கூட உங்களுடைய தாய்மண் இலங்கை தான். சிறு வயதிலேயே நீங்கள் இலங்கையிலிருந்து சென்று விட்டீர்கள். பூர்வீகம் இந்தியா என்றாலும் கூட இலங்கையில் பிறந்திருக்கிறீர்கள், அங்கே சென்றிருக்கிறீர்கள். இந்த சந்தர்ப்பத்தில் இந்த முறை நீங்கள் இலங்கைக்கு வந்திருப்பதன் நோக்கம் என்ன? நான் இலங்கையில் பிறந்திருந்தாலும் ஒரு காலகட்டத்திலே எங்கள் குடும்பம் இந்தியாவுக்கு புலம்பெயர்ந்தாலும் கூட இலங்கையுடனான தொடர்புகள் எனக்குள் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கின்றன. எங்களுடைய உறவுகள் இங்கே வசிக்கிறார்கள். அத்தோடு சேர்த்து இலக்கிய ரீதியான நட்பும் எனக்கு இங்கே அதிகமாக இருக்கிறது. பல்வேறு இலக்கிய நண்பர்கள், பத்திரிகையாளர்கள் எனக்கு இங்கே இலக்கிய வழி, கவிதை வழி நிறைய தொடர்பு இருக்கிறது. குறிப்பாக இந்த முறை என்னுடைய பயணம் என்பது கடந்த 6ஆம் தேதி நண்பர் மேமன் கவியுடைய மணிவிழா நிகழ்வுக்காக நான் இங்கே வந்தேன். அந்த மணிவிழா நிகழ்வு மூலம் இங்கே பல நண்பர்களை, பல இலக்கிய அறிஞர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. எனக்கும் மேமன் கவிக்கும் ஒரு 37 ஆண்டு கால இலக்கிய நட்பு இருக்கிறது. அந்த இலக்கிய நட்பு மரியாதைக்குரிய மல்லிகை ஆசிரியர் டொமினிக் ஜீவா அவர்களால் 1980களில் ஆரம்பிக்க வைக்கப்பட்டது. எனக்கும் மேமன் கவிக்குமான நட்பு விதையினை விதைத்தவர் மரியாதைக்குரிய மல்லிகை ஆசிரியர் டொமினிக் ஜீவா அவர்கள். 1980களில் அவர்தான் எனக்கு மேமன் கவியை அறிமுகம் செய்து வைத்தார். அன்று முதல் இன்று வரை ஏறத்தாழ் 37 ஆண்டு காலம் எனக்கும் மேமன் கவிக்கும்
ஒரு ஆரோக்கியமான ஒரு இலக்கிய நட்பு, கவிதை உறவு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அது நாங்கள் இருவருமே முற்போக்கு இலக்கிய அணியை சார்ந்தவர்கள் என்ற அடிப்படையில் கலையும் இலக்கியமும் மக்களுக்கானது என்ற அடிப்படையில் உருவான ஒரு நட்பு. அந்த நட்பு இன்றைய வரைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே தான் மேமன் கவியுடைய இந்த மணிவிழா நிகழ்வுக்காக நான் பிரத்யேகமாக இங்கே வருகை தந்திருக்கிறேன். ஆம், அவருடைய மணிவிழாவை சிறப்பிப்பதற்காக, அதில் பங்கு கொள்வதற்காக நீங்கள் வருகை தந்திருக்கிறீர்கள். அந்த மேமன் கவி அவர்களுடைய மணிவிழாவை வாழ்த்து முகமாக உங்களுடைய வளரி சஞ்சிகையிலே முகப்பு படமாக அவருடைய படத்தை பிரசுரித்து அவருக்கு நீங்கள் வாழ்த்தும் வரவேற்பும் தெரிவித்திருக்கிறீர்கள். சரி, எனவே நாங்கள் இந்த வளரிக்கு வருவதற்கு முன், வளரி என்கின்ற சஞ்சிகையை நீங்கள் வெளியிடுவதற்கு நிச்சயமாக ஆதாரமாக இருந்திருப்பது சிறு வயதிலேயே உங்களுடைய இலக்கியத்தின் மீதான பற்று, ஈடுபாடு, இவையெல்லாம். நீங்கள் இலங்கையிலிருந்து சுமார் எத்தனை வயதிலே இந்தியா சென்றீர்கள்? ஏறத்தாழ 13 அல்லது 14 வயதிலே எங்கள் குடும்பம் இங்கிருந்து இந்தியாவுக்கு சென்றது. நானும் உடன் சென்றேன். நான் இங்கு இருந்திருந்தால் ஒரு ஒரு வியாபாரியாகவோ அல்லது ஒரு மாதாந்திர சம்பளம் பெறுகின்ற ஒரு நல்ல ஒரு பணியாளராக இருந்திருப்பேன். தமிழகத்துக்கு சென்றது என்னுடைய போக்கை திருப்பியது. நான் ஒரு இலக்கியவாதியாக, ஒரு கவிஞராக மாறக்கூடிய வாய்ப்பு எனக்கு அங்கே இருந்த சூழல்கள் அமைத்து கொடுத்தன. நான் ஆரம்பத்திலேயே கவியரசர் நாவண்ணா காமராசனுடைய கவிதைகளை வாசித்தது மூலமாக எனக்கு கவிதையிலே நிரம்ப ஆர்வம் கிடைத்தது. அதேபோல் தந்தை பெரியாருடைய சமூக கருத்துக்களை வாசித்த ஆரம்பித்த பிறகு சமூக ரீதியான என்னுடைய செயல்பாடுகளும் ஈடுபாடும் அதிகரித்தது. அதன் விளைவாக கவிதை என்பது ஒரு மக்களுக்கான ஒரு பங்களிப்பு என்ற அடிப்படையிலே நான் இந்த கவிதை களத்தை நான் தேர்ந்தெடுத்து கொண்டேன். அங்கே ஏற்பட்ட பல்வேறு பத்திரிகை தொடர்புகள், இதன் மூலமான கவியரங்கங்கள், வானம்பாடி கவிஞர்கள் மீரா, மேத்தா போன்றவர்கள் ஏற்பட்ட நட்பு, இவை என்னுடைய கவிதை தாகத்தை, என்னுடைய கவிதை ஆர்வத்தை வெகு வேகமாக வளர்த்தெடுத்தன. அதன் அடிப்படையில் தான் 2009ஆம் ஆண்டு இந்த வளரி இதழை நாங்கள் ஆரம்பித்தோம். இதை ஆரம்பிப்பதற்கு முதல் காரணம், பெரும்பாலான பெண்கள், அது தமிழ்நாட்டிலாகட்டும் இலங்கையிலாகட்டும், கல்லூரி காலங்களிலும் பள்ளி காலங்களிலும் நிறைய திறமைகளை கொண்டிருப்பார்கள். திருமணத்துக்கு பிறகு அவர்கள் அந்த திறமைகளை கணவருடைய வற்புறுத்தலுக்காகவோ இல்லை ஏதோ ஒரு காரணத்துக்காகவோ அவர்கள் வெளிப்படுத்தவில்லை. அப்படிப்பட்ட பெண்களிடம் இருக்கின்ற கவிதை ஆர்வத்தை வளர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு பெண்கள் குழுவாக இணைத்து இந்த வளரியதை நாங்கள் ஆரம்பித்தோம். அருணா அவர்களே, நீங்கள் சொன்னீர்கள் இந்தியா சென்றதால், குறிப்பாக நீங்கள் தமிழ்நாட்டுக்கு சென்றீர்கள், உங்களுடைய போக்கு மாறியது, இந்த இலக்கியம் இவற்றிலே உங்களுடைய லைப்பு சென்றது என்று இப்போது கூறினீர்கள். உங்களுடைய இந்த மாற்றத்துக்கு பாடசாலை வித்திட்டதா அல்லது பெற்றோர் பங்குதாரர்களா? பாடசாலையும் வித்திட்டது என்று ஓரளவு கூறலாம். நான் கொழும்பிலே 8ஆம் வகுப்பு சென்ட்ரல் கல்லூரியிலே படித்து கொண்ட பொழுது நான் ஒரு கையெழுத்து பத்திரிகை நடத்தினேன். அந்த காலங்களிலே பிடிசாமி என்பவர் நிறைய மர்ம கதைகள், பேய் கதை எழுதுவார். அந்த கதைகளில் வாசிப்பில் ஏற்பட்ட ஒரு ஈடுபாடு காரணமாக 8ஆம் வகுப்பிலேயே எங்கள் வகுப்புக்குள்ளேயே நாங்கள் ஒரு கையெழுத்து பிரதி நடத்தினோம். அந்த கையெழுத்து பிரதி கூட எனக்கு ஒரு ஆதாரமாக இருந்திருக்கலாம். என்னுடைய பெற்றோர் அதற்கு முதல் காரணம் என்றால், இருவருமே வாசிப்பில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர்கள். நிறைய பத்திரிகைகள் அவர்கள் வாங்குவார்கள். அந்த பத்திரிகையில் இருக்கின்ற கட்டுரைகள், ஆக்கங்களை படித்தின வாயிலாக எனக்கும் எழுத வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டது. நீங்கள் இந்தியாவிலே பாடசாலையில் சேர்ந்தவுடன், நீங்கள் ஒரு 13-14 வயதிலேயே அங்கே போய் பாடசாலையை சேர்ந்தீர்கள். பாடசாலையில் சேர்ந்தவுடன் பாடசாலையிலே உங்களுடைய பங்களிப்புக்கு எந்த விதமான முக்கியத்துவம் தரப்பட்டது? அதாவது எங்கிருந்தோ வந்திருக்கிறார் ஒருவர் என்கின்ற ரீதியில் அந்நியப்படுத்தப்படக்கூடிய சூழல் இருந்ததா, அல்லது வெகு தூரத்திலிருந்து நம்முடைய தொப்புள் கொடி உறவு வந்திருக்கிறது என்ற அரவணைப்பு அதிகமாக இருந்ததா? என்ன மாதிரியான ஒரு சூழலை நீங்கள் அனுபவிக்க நேர்ந்தது? இல்லை, அந்த மாதிரி ஒரு சூழல் எனக்கு ஏற்படவில்லை. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், தமிழகம் ஒரு பரந்த பூமி. அங்கே இந்த பாகுபாடுகள் எல்லாம் பார்ப்பதற்கான வாய்ப்புகள் அங்கே மிகவும் குறைவு. நான் பள்ளி நாட்களிலே என்னுடைய ஆசிரியர் ஒருவர், அவருடைய பேர் முகமது ஷெரீப், அவர் ரஷ்யா சென்று முன்னேற்ற பதிப்பகத்தில் அவர் பணிபுரிந்தவர். அவருடைய வழிகாட்டல் பேரில் நான் பள்ளிக்கூடங்களிலே ஒரு பிரேயர் என்று சொல்வார்கள், அந்த வழிபாட்டு நேரத்திலே நான் நாடகங்கள் போடுவேன். அந்த வரலாற்று நாடகங்களே ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் என்று நாங்கள் போடுவோம். அதன் மூலமாக எனக்கு அங்கே ஒரு எழுத்தாற்றலும் அந்த ஒரு இது எனக்கு அங்கே கிடைத்தது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு
நான் தொடர்ந்து என்னுடைய இலக்கிய ஆர்வத்தை வாசிப்புகளை நான் முன்னெடுத்து சென்றேன். இலங்கையிலிருந்து வந்தவன் அல்லது அந்த மாதிரி ஒரு வேறுபாடுகள் எனக்கு அந்த காலகட்டத்திலே யாராலும் காண்பிக்கப்படவும் இல்லை. அந்த மாதிரி ஒரு அனுபவம் எனக்கு ஏற்பட்டதில்லை. அருணா சுந்தரராசன் அவர்களே, பொதுவாக பத்திரிகைக்கு எழுதுவதானாலும் சரி, சஞ்சிகைக்கு எழுதுவதானாலும் சரி, ஏராளமான சவால்களுக்கு முகம் கொடுக்க வேண்டியிருக்கும். ஏனென்றால் அதிலே பிரசுரிப்பவர்கள் தரமான சிறந்த கட்டுரைகளை அல்லது படைப்புகளை எதிர்பார்க்கின்ற போது போட்டியாளர்கள் ஏராளமாக இருக்கின்ற பட்சத்தில் சில சந்தர்ப்பங்களில் நாம் பின்னுக்கு தள்ளப்படலாம். ஆனால் அந்த அளவுக்கு எங்களுடைய படைப்புகள் தரமானதாக இருக்க வேண்டும். இந்தியாவை பொறுத்தவரை, குறிப்பாக தமிழகத்திலே அது ஒரு சமுத்திரம் மாதிரி இந்த இலக்கிய பரப்பு என்பது. அங்கே உங்களுக்கு இலகுவில் பத்திரிகைகளிலோ சஞ்சிகைகளிலோ இடம் கிடைத்ததா? என்னை பொறுத்த வரைக்கும் பத்திரிகைகளில் எழுத வேண்டும் என்ற ஆர்வமும் ஆசையும் இருந்தது. ஆனால் அதே நேரத்தில் புகழ்பெற்ற பத்திரிகைகள் எழுத வேண்டும், அதன் மூலமாக நிறைய வாசகர்களை சென்று அடைய வேண்டும் என்பதை விட ஒரு சிறிய வட்டத்தில் சிற்றிதழ்கள் என்று கூறக்கூடிய இலக்கியத்திற்காகவே தங்களை முழுமையாக அர்ப்பணித்திருக்கக்கூடிய பத்திரிகைகளை எழுதுவதைத்தான் நான் பெருமையாக கருதினேன். அதையும் நான் விரும்பினேன். அந்த வகையிலே தமிழகத்தில் உங்களுக்கு தெரியும் ஏராளமான சிற்றிதழ்கள் அவருடைய தங்களுடைய சொந்த பணத்தை செலவிட்டு அச்சிட்டு அது மூலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு இலக்கிய பணி ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த இதழ்களிலே நான் நிறைய எழுதியிருக்கிறேன். தொடர்ந்து உங்களுடைய இலக்கிய பணியில் இப்போது வளரி என்கின்ற சஞ்சிகையை நீங்கள் ஆரம்பித்திருக்கிறீர்கள். இப்படி ஒரு சஞ்சிகையை தொடங்க வேண்டும் என்கின்ற ஆர்வம் உங்களுக்கு ஏற்பட அடிப்படையாக இருந்தது என்ன? இந்த சஞ்சிகையை நீங்கள் தொடர்வதற்கு உங்களுக்கு உதவி செய்தவர்கள் அல்லது உங்களோடு இணைந்து கொண்டவர்கள் பற்றி ஞாபகம் இருக்கிறதா? முதலில் அந்த வளரி என்பது என்ன என்று நான் உங்களுக்கு கூற வேண்டும். வளரி என்பது ஒரு தமிழருடைய ஒரு ஆதி கருவி. ஆஸ்திரேலிய பழங்குடியினர் பயன்படுத்துகின்ற பூமராங் என்ற கருவியுடைய தமிழ் வடிவம் தான் இந்த வளரி. அது எங்களுடைய சிவகங்கை மாவட்டத்திலே நீங்கள் வரலாற்றிலே படித்திருப்பீர்கள் மருதுபாண்டிய மன்னர்கள். அந்த மருதுபாண்டிய மன்னர்களே சின்ன மருது என்பவர் இந்த வளரி ஆயுதத்தை ஆங்கிலேயர்களுக்கு எதிராக அவர் பயன்படுத்தியிருக்கிறார். புதுக்கோட்டை மாவட்டத்திலே அப்போது கலெக்டராக இருந்த ஆங்கிலேயர் கூட தான் சின்ன மருதிடம் சென்று இந்த வளரி வீச்சு பற்றி தான் கற்றுக்கொண்டதாக அவர் அந்த குறிப்புகளை எழுதி வைத்திருக்கார். வளரி என்பது எதிரியை நோக்கி வீசப்படுகையில் எதிரியை தாக்கிவிட்டு மீண்டும் அது எரிந்தவர் கைக்கே வந்து சேர்கின்ற ஒரு அற்புதமான கருவி. ஆக நான் இருக்கின்ற ஊர் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த மானாமதுரை. ஆக சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்து சிவகங்கை மாவட்டத்திலிருந்து இந்த பத்திரிகை ஆரம்பிப்பதால் இந்த வளரி என்ற பெயரை நான் பயன்படுத்தினேன். அதுக்கு இன்னொரு காரணம் உண்டு. கவிதை என்பது மக்களுக்கான ஒரு ஆயுதம் அல்லது மக்களுக்கான ஒரு பங்களிப்பை செய்கிறது. அந்த அடிப்படையிலே இந்த வளரி இதனை நாங்கள் ஆரம்பித்தோம். ஆரம்பத்திலே வளரி என்ற கவிதை அமைப்பை தான் நாங்கள் தொடங்கினோம். தொடர்ந்து கவிதையிலே யார் யாருக்கு ஆர்வம் இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் ஊக்குவிக்க வேண்டும் என்ற அடிப்பில் ஆரம்பித்தோம். முதன்முறையாக நாங்கள் 2009 மார்ச் மாதம் உலக பெண்கள் தினத்தை ஒட்டி மதுரையில் இருக்கின்ற கல்லூரி மாணவிகளுக்கும் இல்லத்தரசிகளுக்கும் ஒரு கவிதை போட்டி நடத்தினோம். அது ஏறக்குறைய 245 கவிதைகளுக்கு மேல் எங்களுக்கு வரப்பெற்றன. அப்போதான் நாங்கள் தெரிந்து கொண்டோம் இங்கே நிறைய கவிதை ஆர்வலர்கள் இருக்கிறார்கள், அவருக்கு எழுதுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கவில்லை என்பது. அதன் அடிப்படையிலே தான் நாங்கள் இங்கே அந்த கவிதை போட்டி பரிசீலிப்பு விழாவை மதுரை வானொலி நிலைய இயக்குனர் அவர்களை அழைத்து அந்த பரிசீலிப்பு விழாவை நடத்தி அதன் பிறகுதான் இந்த 2009 ஜூன் மாதம் முதல் இந்த வளரி கவிதைகளை நாங்கள் அச்சு ஏற்றி தொடங்கினோம். இது பல நண்பர்கள் இதில் எனக்கு அதில் உதவி செய்திருக்கிறார்கள். பல்வேறு ஆலோசனைகள், பல்வேறு நிதியுதவிகள், அவருடைய ஆலோசனை பேர்லையும் இந்த தொடர்ந்து நடைபெற்றிருக்கிறது. அதுபோக வளரி புலம்பெயர் நாடுகளுக்கும் வளரி செல்கிறது. ஒவ்வொரு நாட்டிலும் எங்கள் வளரிக்கென ஆசிரியர் குழு பிரதிநிதிகள் இருக்கிறார்கள். அவர்கள் மூலமாக புலம்பெயர் நாடுகளில் இருக்கின்ற கவிஞர்களிடமிருந்து கவிதைகளை நாங்கள் பெறுகிறோம். அந்த வழியாக எங்களால் முடிந்த அளவுக்கு கவிதையிலே யார் யாருக்கு ஆர்வம் இருக்குதோ அவர்கள் ஒரு சாதாரணமாக எழுதினால் கூட, அதாவது உங்களுக்கு ஒன்று தெரியும், சில பள்ளிக்கூடங்கள் இருக்கின்ற தமிழகத்தில் இருக்கின்றன. அவர்கள் நன்றாக படிக்கின்ற நன்றாக மதிப்பெண் வாங்குகின்ற மாணவர்களை தங்கள் பள்ளியிலே சேர்த்து அவர்களை தேர்விலே வெற்றி பெற வைத்து நாங்கள் தமிழ்நாட்டிலே முதலிடம் பெற்றோம் என்று கூறுவார்கள். அது ஒரு சிறந்த சேவையாக தெரியவில்லை. சராசரி மாணவனை தங்கள் பள்ளியிலே சேர்த்து அவனுக்கு நல்ல கல்வி வழங்கி அவனை ஒரு நல்ல மாணவனாக உருவாக்குவதைத்தான் ஒரு பள்ளிக்கூடத்துடைய ஒரு சேவை இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். அந்த அடிப்படையிலேயே சிறந்த கவிதைகளை மட்டுமே வெளியிட வேண்டும் என்று இருக்கின்ற பத்திரிகைகளுக்கு மத்தியிலே சாதாரணர்களுடைய கவிதைகளையும் பிரசுரித்து அவர்களையும் ஊக்குவித்து அவர்களையும் ஒரு நல்ல கவிஞராக வெளிப்படுத்த வேண்டும் என்பதில் தான்
வளருடைய முதன்மை நோக்கமாக இருக்கிறது. நிச்சயமாக சொன்னாற் போல ஆஸ்திரேலியா, இலங்கை, சீனா, கனடா, துபாய், சிங்கப்பூர் ஆகிய நாடுகளிலே உங்களுடைய புத்தகங்கள் ஆகிய நாடுகளே உங்கள் புத்தகங்கள் சென்று சேர்ந்திருக்கின்றன. இங்கிருந்தெல்லாம் நிச்சயமாக ஆக்கங்கள் வரும் என்று நாங்கள் நம்பலாம். ஒரு குறைந்த அளவு பக்கங்களை கொண்ட இந்த சஞ்சிகைக்கு நீங்கள் எப்படி அந்த ஆக்கங்களை தெரிவு செய்கிறீர்கள்? என்ன அடிப்படையிலே ஆக்கங்களை தெரிவு செய்கிறீர்கள்? ஏனென்றால் ஆர்வத்தோடு தொலைவிடங்களிலிருந்து எழுதி அனுப்புகிறார்கள். நிச்சயமாக என்னுடைய ஆக்கம் வெளிவரும் என்கின்ற நம்பிக்கையிலே சில சமயங்களில் அது அவர்களுடைய மனதை புண்படுத்துவதாக கூட அமைந்து விடலாம். நீங்கள் சொன்னீர்கள், ஒரு நல்ல ஒரு உதாரணத்தை சொன்னீர்கள் அந்த மாணவர்கள் ரீதியாக. அந்த வகையில் நீங்கள் தெரிவு செய்வதற்கு சிரமத்தை எதிர்நோக்குவீர்கள் என்று நாங்கள் நினைக்கிறோம். அப்படித்தானா? ஆமாம், நீங்கள் சொன்னது போல மிகுந்த சிரமங்கள் இந்த கவிதை தேர்வில் இருக்கின்றன. நிறைய பேர் கவிதை அனுப்புவார்கள், அவர்களுக்கான கவிதை ஆர்வம் இருக்கும், ஆனால் கவிதை தன்மை பெரும்பாலான கவிதைகள் இருப்பதில்லை. அப்போது நான் என்ன செய்கிறேன்னா, அவர்களுக்கு மீண்டும் அதை வலியுறுத்தி இந்த கவிதையை கொஞ்சம் செதுக்குங்கள். ஒரு சிற்பியை போல், ஒரு சிற்பி எப்படி தன்னுடைய சிற்பத்தை கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி அதை ஒரு முழுமையான சிற்பமாக உருவாக்குவானோ, அதே போல் நீங்களும் இந்த கவிதைகளை இந்தந்த இடங்களே பிழை இருக்கிறது, ஆக அதை நீங்கள் திருத்தி அனுப்புங்கள் என்று கூறுவோம். இது எப்படி எனக்கு இந்த அனுபவம் கிடைத்தது என்றால், கவிஞர் மீரா அவர்கள் அன்னம் விடு தூது என்ற ஒரு பத்திரிகையை நடத்தி வந்தார். அப்போது நான் கேரளாவிலே பணியாற்றி கொண்டிருந்தேன். அங்கு நான் கமலாதாஸ் என்பவர் உங்களுக்கு தெரியும், அவர் மிகச்சிறந்த ஒரு கவிஞர். அவர் ஆங்கிலத்திலும் நிறைய கவிதை எழுதியிருக்கிறார், மலையாளத்தில் மிகச்சிறந்த கவிஞர். அவருடைய கவிதை ஒன்றை நான் மொழிபெயர்த்து மீராவுடைய அன்னம் விடு தூது இதழுக்கு அனுப்பியிருந்தேன். அப்போது இந்த கைபேசி வசதிகள், இந்த கணினி வசதிகள் எல்லாம் கிடையாத காலம் 80களில். அப்போ மீரா எனக்கு அங்கிருந்து கடிதம் எழுதுவார், அருணா இந்த இடத்திலே மொழிபெயர்ப்பு இன்னும் கொஞ்சம் நன்றாக இருந்தால் சிறப்பாக இருக்கும் கவிதை என்று அனுப்புவார். நான் திருத்தி இந்த மாதிரி ஒரு கவிதையை பிரசுரத்திற்கு மீரா எனக்கு கிட்டத்தட்ட 7-8 கடிதங்கள் எனக்கு எழுதியிருப்பார். அப்போ நான் மீராவிடம் தான் என்ன கற்றுக்கொண்டால், மீரா நினைச்சிருந்தால் அவரே அந்த மொழிபெயர்ப்பை சரி செய்து அந்த கவிதையை போட்டிருக்கலாம். ஆனால் மீரா என்ன நினைத்திருக்கிறார் என்றால், அருணா சுந்தரராஜன் மொழிபெயர்ப்பில் ஈடுபட்டிருக்கிறார், அவருக்கு ஒரு சிறந்த அனுபவம் இருக்க வேண்டும் என்பதற்காக மீரா தொடர்ந்து என்னை வலியுறுத்தி அந்த கவிதையை முழுமையான கவிதையாக என்னை கொண்டே அதை மொழிபெயர்ப்பு செய்து அதை அன்னமிடுத்துவதிலே அந்த கவிதையை பிரசுரித்தார். அன்னமிடுத்துவதிலே ஒரு கவிதை வருவது என்பது அந்த காலத்திலே மிகப்பெரிய ஒரு சவாலான விடயம். அதிலே கூட என்னுடைய கவிதை வந்தது. இந்த அனுபவங்கள்லாம் உள்வாங்கி கொண்டு தான் நான் வளரியை நடத்தி, யார் கவிதை அனுப்பினாலும் அந்த கவிதையில் இருக்கக்கூடிய நிறை குறைகளை அவரிடம் சொல்லி அவரே திருத்த சொல்லி பண்ணுறேன். இப்போது உங்களுக்கு தெரியும், இந்த முகநூல் நிறைய கவிஞர்கள் எழுதுகிறார்கள். முகநூல் ஒரு கவிதை சந்தையாக இன்றைக்கு மாறி இருக்குது. ஆனால் பெரும்பாலான கவிதை ஆர்வம் மிகுதியால் எழுதப்படுகிறதை ஒழிய அதில் பெரும்பாலான கவிதைகளில் கவிதை இருப்பதில்லை. நானே வழியே சென்று முகநூலிலே கவிதைகள் கேட்பேன். அது நிறைய பேர் நான் வழியை சென்று கவிதையில் கேட்டோன்னு அவர் மிகவும் பிகு என்று சொல்லுவார், கவிதையெல்லாம் அனுப்ப மாட்டார்கள். நான் வழியை சென்று கேட்கும்போது இவர் என்ன பத்திரிகை அப்படின்னு நினைத்துக்குவார்கள். சில பேர் கவிதை அனுப்புவார்கள். முகநூலில் நான் எந்த கவிதை வாசித்தாலும் அதில் உள்ள பிழைகளை அவளுக்கு அந்த உள்பெட்டிலே சென்று அது திருத்தங்கள் சொல்ல, இந்த மாதிரி நீங்கள் மாற்றம் நன்றாக இருக்கும். அது சிலர் அதை ஏற்றுக்கொள்வார்கள், பலர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய போராட்டங்கள், பத்திரிகை நடத்துவதே மிகப்பெரிய போராட்டம். அதுவும் கவிதை இதழுக்கு கவிதைகளை தேர்வு செய்தது என்பது அதைவிட மிகப்பெரிய போராட்டம். அந்த போராட்டங்களுக்கு மத்தியிலே தான் எங்களுடைய வளரியை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆமாம் அருணா அவர்களே, நீங்கள் சொன்னீர்கள் மீரா அவர்கள் உங்களுடைய ஒரு கவிதையை பிரசுரிப்பதற்கு முன் கிட்டத்தட்ட 7 கடிதங்கள் வரை அனுப்புவார் என்று. சக கவிஞராகட்டும், மூத்தவர்களாக இருக்கட்டும், அப்படி திருத்தி அவர்களை புடம் போடுவது என்பது மிகப்பெரிய விஷயம், அது வரவேற்கத்தக்க ஒரு விடயம். அதேவேளை அதை ஏற்றுக்கொண்டு நம்மை நாமே திருத்திக் கொள்வது என்பது அதைவிட மிகப்பெரிய விடயம். இது இன்றைய காலகட்டத்தில் எத்தனை படைப்பாளிகளிடம், அதாவது புதிதாக வளர துடிப்பவர்களிடம் இருக்கிறது என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. இது போன்ற நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கும். இப்படி மறக்க முடியாத அனுபவங்கள், எத்தனையோ பல சிறந்த படைப்பாளிகளை சந்திக்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கும். அவர்களிடமிருந்து நீங்கள் பெற்றுக்கொண்ட அனுபவங்கள் சுவாரஸ்யமானவையாக, மறக்க முடியாதவையாக இருந்தால் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்களேன். நீங்கள் கேட்டவாறு அந்த பல்வேறு எழுத்தாளர்கள், பல்வேறு இலக்கிய ஆளுமைகளை சந்திக்கின்றவைகளே பல்வேறு சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடைபெறும். ஒரு சமயம் கவிஞர் மீராவுடைய அன்னம் பதிப்பகத்திலே கவிஞர் அப்துல் ரஹ்மான் அவர்கள் வந்திருந்தார்கள். அது சமயம் நான் மீராவை பார்க்க சென்றிருந்தேன். அப்போ மீரா அவர்கள் என்னை அழைத்து அப்துல் ரஹ்மானிடம், இவர்
அருணா சுந்தரராசன் நல்ல கவிஞர், பத்திரிகையாளர் என்று அறிமுகப்படுத்தினார். அந்த சமயம் உடனே அப்துல் ரஹ்மான் கேட்டார், அருணா சுந்தரராசன் என்பது ஆணா? நான் இத்தனை காலம் அவருடைய கவிதைகளை படிக்கும்போது அவர் பெண் என்று நினைத்து கொண்டிருந்தேன், இப்பொழுது தான் அவர் ஒரு ஆண் என்று தெரிகிறது என்று கூறினார். அதுபோல லேனா தமிழ்வாணன் அவர்கள், அவரும் இந்த அருணா என்ற பெயரை பார்த்து நான் பார்க்க சென்ற போது உள்ளே நுழைந்ததும் கொஞ்சம் வெளியே இருங்கள், இன்னொரு நபர் பார்க்க வந்திருக்கார், அவரை பார்த்துட்டு வருகிறேன் என்றார். இல்லை, நான் தான் அருணா சுந்தரராஜ் என்றேன். ஓ, நீங்கள் தானா? நான் உங்களை பெண் என்று நினைத்தேன் என்று இந்த பெயர் குழப்பங்களோட பல்வேறு சுவாரஸ்யங்கள் எனக்கு இருக்குது. அதுபோக நிறைய படிப்பினைகளும் நிறைய கற்றல்களும் உண்டாகியிருக்கின்றன. வளரி பற்றி சொன்னீர்கள். இதன் மூலம் நீங்கள் பெற்ற அனுபவங்கள் ஏராளமானவை. அதே போல இந்த வளரியினூடாக நீங்கள் வேறு படைப்புகளை தந்திருக்கிறீர்களா? இது தவிர உங்களுடைய சுயமான படைப்புகள் ஏதேனும் வெளிவந்திருக்கிறதா? அதை பற்றி சொல்லுங்களேன். நான் இதுவரை 4 கவிதை தொகுப்புகள் வெளியிட்டிருக்கிறேன். முதலாவது கவிதை தொகுப்பின் பெயர் அந்நிய முகங்கள். அதற்கு மரியாதைக்குரிய வள்ளிக்கண்ணன் அவர்கள் முன்னுரை எழுதியிருக்கிறார்கள். 2வது கவிதை தொகுப்பு மழை தூறலும் முதல் காதலும். அதற்கு கவிஞர் அறிவுமதி அவர்கள் அணிந்துரை அளித்தார்கள். 3வது தொகுப்பு கடவுளை கொன்றுவிடு. அதுக்கு நண்பர் பழனி பாரதி அவர்கள் அணிந்து தந்திருக்கிறார்கள். 4வதாக இன்றைக்கு உயிரோடு இருக்கிறேன். அதற்கு கவிஞர் காசி ஆனந்தன் அவர்கள் அணிந்துரை தந்திருக்கிறார்கள். 4 தொகுப்புகள் இருக்கிறேன். அதுபோக வளரியின் ஊடாக வளரி எழுத்துக்கூடம் என்ற ஒன்றை நாங்கள் 2014 ஆரம்பித்தோம். அதன் மூலமாக நிறைய கவிதை தொகுப்புகள் மட்டும் நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். முதலாக 8 பெண் கவிஞர்களுடைய கவிதைகள் அடங்கிய பெண் பாக்கள் என்ற ஒரு கவிதை தொகுப்பை வெளியிட்டோம். பெரும்பாலான கவிஞர்களுக்கு தாங்கள் எழுதுவது கவிதை தானா, இதை நூலாக வெளியிட்டால் அதுக்கு அங்கீகாரம் கிடைக்குமா என்றெல்லாம் ஒரு பெருத்த சந்தேகம் மற்றும் தயக்கம் இருக்கிறது. அந்த தயக்கத்தை போக்குவதற்காகவே புதிதாக எழுதுகின்ற ஒரு 8 பெண் கவிஞர்களிடம் அவருடைய கவிதைகளை வாங்கி ஒவ்வொருவருக்கும் ஒரு 13 பக்கங்களை ஒதுக்கி அதை நாங்கள் பெண் பாக்கள் என்று வெளியிட்டோம். அதற்கு இலங்கையில் இருக்கின்ற பத்திரிகைகள், இந்தியா பத்திரிகைலாம் அதை வரவேற்று எழுதியிருக்கின்றன. அதுபோக புலம்பெயர்ந்திருக்க கனடாவில் இருக்கின்ற, ஆஸ்திரேலியாவில் இருக்கின்ற, சுவிட்சர்லாந்தில் இருக்கின்ற பல்வேறு கவிஞர்களுடைய தொகுப்புகளை நாங்கள் வளரி எழுத்துக்கூடம் வழியாக வெளியிட்டிருக்கிறோம். கடந்த ஆண்டு கூட ஒரு டென்மார்க் கவிஞர் நக்கீர மகள் அவருடைய நூல் வெளியீடு கொழும்பில் நடைபெற்றது. அவருடைய அற்றை திங்கள் நூலை கூட எங்களுடைய வளரி எழுத்துக்கூடம் வழியாக தான் வெளியிட்டிருந்தோம். அதன் நினைவாக கூட நாங்கள் ஒரு கவிதை போட்டி, இலங்கையைச் சேர்ந்தவர்களுக்கு மட்டுமான ஒரு கவிதை போட்டி நடத்தி அதற்கு ஒரு 10,000 ரூபாய் வரை நாங்கள் பரிசு கொடுத்தோம். அதே போல் 2013ஆம் ஆண்டு மட்டக்களப்பில் இருந்த அருள் செல்வநாயகம் என்ற ஒரு கலைஞர் எழுத்தாளர், மிக புகழ்பெற்ற ஒரு எழுத்தாளர், அவருடைய நினைவு இந்த இளைய தலைமுறைக்கு வர வேண்டும் என்பதற்காக அவர் நினைவாக ஒரு சிறுகதை போட்டி நடத்தி, நண்பர் மேமன் கவி போன்றவர்களுடைய ஒத்துழைப்பில் ஒரு சிறுகதை போட்டி நடத்தி அதுக்கும் மட்டக்களப்பிலே ஒரு பரிசீலிப்பு நடத்தி அது போன்ற நிகழ்வுகளையும் நாங்கள் அவ்வப்போது செய்து வருகிறோம் வளரியூடாக. அருணா சுந்தரராசா, உங்களுடைய இலக்கிய பணி பரந்த அளவிலே செயல்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டும். புதியவர்களுக்கு இடம் கொடுக்கிறீர்கள். அதே நேரம் சர்வதேச ரீதியிலும் கூட சில நாடுகளை ஒன்றிணைத்து கொண்டு அவர்களுக்கு ஊக்குவிப்பு அளிப்பதாக விருதுகளையும் வழங்கி நீங்கள் கௌரவிக்கிறீர்கள். உங்களுடைய சேவை, உங்களுடைய பணி இன்னும் தொடர எங்களுடைய வாழ்த்துகளும் பிரார்த்தனைகளும். மிக்க நன்றி எங்களுடைய நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பித்தமைக்கு. ஒரு கவிஞன், ஒரு எழுத்தாளன் என்பதனுடைய படைப்புகள் வெளியே வருவதற்கு ஊடகங்களும் அல்லது உங்களை போன்ற தொலைக்காட்சிகளும் பெரும் பங்கு வகிக்கின்றன. அதன் மூலமாக தான் நாங்கள் வெளியே மற்றவர்களால் அறியப்படுகிறோம். இந்த வாய்ப்பினை வழங்கிய வசந்தம் தொலைக்காட்சி நிலையத்தாருக்கும் தூவானம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர்களுக்கும் என்னுடைய வளரி சார்பாக என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. துளி உங்களுக்காக தந்த குறுந்திரைப்படத்தை தொடர்ந்து ஒரு இடைவேளைக்கு பின் நாங்கள் மீண்டும் இணைந்து கொள்கிறோம் நூலகத்திற்கு செல்வதற்காக. நூலகம் எத்தனையோ புத்தகங்களை உங்களுக்காக தாங்கி நிற்கிறது. எல்லா புத்தகங்களையும் இல்லாவிட்டாலும் ஒரு புத்தகத்தை ஒரு நாளைக்கு வாசிப்போம் என்கின்ற எண்ணத்தை நிச்சயமாக நூலகம் உங்களுக்கு ஊட்டியிருக்கும். இன்றும் அத்தகைய விருப்பத்தை உங்களுக்கு தர வேண்டும் என்கின்ற நல்ல நோக்கத்தோடு உங்களை நாம் நூலகம் அழைத்து செல்கிறோம். இன்றைய நூலகத்திலே
நாம் முதலாவதாக பூக்காலம் என்ற வெளிமடை ரஃபீக் அவர்களுடைய அந்த கவிதை தொகுதியை பற்றி சிறிது பார்ப்போம். உண்மையிலே வெளிமடை ரஃபீக் 1980களுக்கு பின் தோன்றிய ஒரு மிக முக்கியமான இலங்கையில் தோன்றிய ஒரு கவிஞர். உண்மையில் அவருடைய முதலாவது தொகுதி மேக வாழ்வு இலக்கிய புலவர் ஹாசிம் புலவர் வெளியிட்டு வைத்தார். உண்மையில் அவருடைய அதுவரை காலம் வராத ஒரு தொகுதி அவருடைய தொகுதி தேவை என்ற ஒரு தொகுதி அவர் அதை வெளியிட்டிருந்தார். உண்மையில் அந்த தொகுதியுடைய அமைந்த கவிதைகளிலே ஒரு சற்று போதாமை இருந்த போதும் கூட அவருடைய முதல் கவிதை தொகுதி என்ற வகையில் வெளிமடை ரஃபீக்குடைய அந்த கவிதை தொகுதி முக்கியம் பெற்றது. இப்பொழுது அவருடைய மேலும் சில கவிதைகள் இதில் என்னென்றால் வெளிமடை ரஃபீக் 80க்கு பின் தோன்றிய போது எழுதிய கவிதையிலிருந்து இந்த பூக்காலம் என்ற இந்த தொகுப்பிலே வந்திருக்கின்ற கவிதைகள் சற்று நிலையில் இருக்குது. இதுக்கு காரணம் 80க்கு பின் எழுத வந்த வெளிமடை ரஃபீக் எழுத வந்த காலகட்டத்தில் இருந்த சமூக அரசியல் நிலவரத்துக்கு அப்பால் இன்றைய மாறிப்போன ஒரு நிலவரத்தை இந்த பூக்காலம் என்ற இவருடைய தொகுப்பிலே சேர்த்திருக்கிறார். அதாவது இந்த நிலைமைகளை சித்தரித்திருக்கும் வகையில் நல்ல கவிதைகள் பல அமைந்திருக்கின்றன. உண்மையிலே அவர் மேலும் ஒரு காத்திரமான இன்னும் ஒரு விரிவான ஒரு படைப்புகள் தர வேண்டும். ஏனென்றால் அவர் மிக சிறப்பான ஒரு கவிஞர். 80க்கு பின் தோன்றியவர்களே நகரத்திலே, அதாவது இல்லாட்டி தென்பகுதியிலே மலையகத்திலே தோன்றியவர்களே முக்கியமான கவிஞராக இருந்தார். அந்த 80க்கு பின் ஈழத்து கவிதையில் ஏற்பட்ட மாற்றங்கள் ஒரு பக்கம் வட பகுதியில் ஒரு பக்கம் ஒரு வகையானதென்றால் கிழக்கு மாகாணத்தில் இன்னொரு வகையானதால் இந்த நகரத்தில் கொழும்பு நகரை அல்லது மற்றும் மலையகத்தை மையப்படுத்தி கொண்டிருந்த படைப்பாளிகளுடைய படைப்புகளில் இருந்த போக்கு சற்று வித்தியாசமாக அத்தகையவர்களில் ஒருவராக இனம் காட்டப்பட்ட வெளிமடை ரஃபீக்குடைய இந்த தொகுப்பு பூக்காலம் என்ற இந்த தொகுப்பு நிச்சயமாக ஒரு சிறப்பான அடையாளம் பெறும் என்பது எமது நம்பிக்கை. இனி அடுத்ததாக ஒரு பெண் எழுத்தாளர் சியாமலா நவம் கனடாவில் வாழ்கிறார். அவர் ஒரு வித்தியாசமான நூலை எழுதியிருக்கிறார். அதாவது இந்த இயற்கையுடன் வாழுதல். நாம் பொதுவாக இந்த இயற்கையோடு நமக்கு இருக்கின்ற மனிதனுக்கும் இருக்கின்ற சம்பந்தம், மனித குலம் தோன்றிய காலம் அல்லது அந்த சமுதாயத்தில் இயற்கையோடு இருந்த உறவு பிற்காலத்திலே ஒரு மங்கி போனதாகவே எல்லாரும் கூறுவோம். உண்மையும் அதுதான். அதனால் ஆரோக்கியமற்ற நிலை ஒரு தோன்றியது. அந்த வகையிலே இந்த நூலிலே அவர் இயற்கையோடு வாழுதல், அதன் மூலம் சுகாதார ரீதியான வாழ்வியலை ஒன்று வாழுதல் என்றது போன்றெல்லாம் சொல்லி உண்மையிலே இந்த நூலின் மூலம் எனக்கு ஒரு தகவல் பெறக்கூடியதாக இருந்தது. இந்த நூலுக்கான அணிந்துரை வழங்கியிருக்கிறார். அந்த அணிந்துரையிலே திரு கலாநிதி பால சிவகலாட்சம் அவர் ஒரு அருமையான ஒரு நூலை நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். அதாவது இந்த சுகாதாரத்தில் தமிழ் இலக்கியத்திலே இந்த திரிகடுகம் என்ற போன்ற மருத்துவ நூல்கள் இருந்ததை நமக்கு அறிவோம். அந்த போல் இந்த சுகாதார ரீதியான விஷயங்களை சொல்வதற்கும் ஒரு நூல் போடப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி இந்த இடத்திலே நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். அந்த வகையிலே தேரையர் என்பவர் நோய் வராமல் தடுப்பது என்பதை பற்றி நோயணுகா விதி என்ற பெயரில் ஒரு நூல் வெளியிட்டிருக்கிறதாக குறிப்பிடுகிறார். அது எந்த காலகட்டம் என்று அவர் சில நூற்றாண்டுகளுக்கு முன் என்று சொல்லுகிறார். உண்மையிலே அதிலே ஒவ்வொரு ஆசிரியர் வடிவத்திலே பல பாடல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. ஒவ்வொன்றுமே இந்த சுகாதார விஷயங்களை பற்றியெல்லாம் பேசுகிறார். ஆகவே இந்த வகையிலே சியாமலா நவம் அவர்கள் ஒரு வித்தியாசமான உண்மையிலே இந்த புனைவு அற்ற படைப்புகள் என்ற வகையிலே ஒரு புதிய பார்வையுடன் வெறுமனே சுகாதார குறிப்புகள் என்றதுக்கு அப்பால் மிக சிறப்பான முறையில் இவர் இந்த இலக்கியத்தினூடாக இந்த சில விஷயங்களை நயத்தோடு இந்த சுகாதார வாழ்வியலை பற்றி பேசியிருக்கிறார். அந்த வகையில் மிக முக்கியமான புத்தகம். அடுத்ததாக நான் இன்னொரு பெண்மணி ஃபுர்கான் பி இஃப்திகார் அவருடைய இதயத்தின் உணர்வுகள் என்ற நாவலை பற்றி சிறிது சொல்ல வேண்டும். உண்மையில் அந்த நாவல் ஒரு முஸ்லீம் பெண்ணுடைய வாழ்வியலை, அதாவது முஸ்லீம் சமூகத்தில் இந்த பலதார மனம் என்பதன் பயன்பாடை பிழையாக கருதப்படுகின்ற அல்லது பிழையாக அணுகப்படுகின்ற ஒரு சூழலே அந்த ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையிலே அது எவ்வாறான மனோநிலை ரீதியான பலதார மனங்கள் ஏற்படுத்துகின்றன என்பதை பற்றி அழகாக இவர் இதில் கூறியிருக்கிறார். இவர் ஃபுர்கான் பி இஃப்திகார் வளர்ந்து வருகின்ற அதன் மிக ஆர்வமிக்க ஒரு புனைவு படைப்பாளி. அவர் பெண் என்ற வகையிலே பல விஷயங்கள் அதில் சொல்லியிருக்கிறார். இந்த நாவலை பற்றி நாங்கள் பல தடவை வேறு இடங்களில் பேசியிருக்கிறோம். இந்த வகையான நாவல்கள் படைப்புகள் இஃப்திகாருக்கு மேலும் வர வேண்டும். ஒரு பெண்ணியம், நான் அன்பு சொன்னது போல் பெண்ணிய விஷயங்கள் எழுதப்படும் போது நிச்சயமாக அதை பற்றி ஒரு சரியான பெண்ணிய நிலைப்பாடுகள், மொழி, அவர்களுடைய பார்வை என்பதை பற்றியெல்லாம் சரியாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்று கூறி இந்த வகையான நூல்கள் மேலும் சில இத்தகைய நூல்களை நான் உங்கள் நூலகத்தில் உங்களுக்கு தருவோம் என கூறி விடைபெறுகிறேன்.
வாசிக்க வேண்டும் என்கின்ற ஆர்வத்தை உங்களுக்குள் தூண்டிவிட்ட மகிழ்ச்சியோடு நாங்கள் நூலகத்திலிருந்து வெளியே வருகிறோம். தூவானத்திலிருந்தும் விடைபெறுகிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.